சற்று முன் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டார் விஜய். தாவேகா தொண்டர்கள் அதிர்ச்சி. அதாவது மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆக்ரோஷமாக தொண்டர்கள் மத்தியில் பேசினார். அவர் பேசும்போது, வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். நான் இந்த மண்ணின் காலடி எடுத்து வைத்ததும் ஒரே ஒருவரை பற்றி தான் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. சினிமா என்றாலும் அரசியல் என்றாலும் சரி, நமக்கு மிகவும் பிடித்தவர் புரட்சி தலைவர்தான். அவருடன் பழக எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு பழக எனக்கு நிறைவே வாய்ப்பு கிடைத்தது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, மறக்க முடியுமா அவரை? மேலும் 1967 மற்றும் 1977 ஆண்டில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. அதே மாதிரிதான் அடுத்த வருடம் 2026 ஆண்டு வரலாறு திரும்ப போகிறது என உறுதியாக சொல்வதற்கான மாநாடு தான் நம்முடைய தாவேகாவின் 2வது மாநில மாநாடு. மாநாட்டில் ஒலிக்கும் குரல் ஒற்றை தமிழ் மகனின் குரல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல். சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக ஜாதி, மதம், இனம், பாலினம், மொழி கடந்து இந்த நாட்டின் மூலை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்முடைய பயணிக்கும் அனைவருடைய உரிமை குரல். மேலும் நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். அதில் மாற்றத்துக்கோ சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. நம்முடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்முடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அண்டர் கிரவுண்டில் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துகிற கட்சி தாவேகா கிடையாது. யாருக்காகவும் எதற்காகவும் எந்த பயமும் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி, இளைஞர்கள் சக்தி நம்முடன் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் விஜய் விஜய் தளபதி என சொந்தம் கொண்டாடும் அன்பு நம்முடன் இருக்கும்போது எதற்கு பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி உறவு வைத்துக் கொள்ள நாம் என்ன உலக மகா ஊழல் கட்சியா என சாடினார். மேலும் நம்மை நம்பி வருவோருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிச்சயமாக உறுதியாக பங்கு கொடுப்போம். ஆனால் 2026 ஆண்டு திமுக தாவேகா 2 கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி. இந்த போட்டி எப்படி இருக்க போகிறது என்றால், கூட்டணியை வைத்து பழைய கணக்குகளை வைத்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என நினைப்பவர்களது கனவு ஒருபோதும் மெய்ப்படாது. இவ்வாறு விஜய் பேசினார். மேலும் மாண்புமிகு மோடி அவர்களே, 3வது முறையாக ஒன்றியத்தின் ஆட்சியை நீங்கள் தானே கையில் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கு நல்லது செய்யவா அல்லது இஸ்லாமிய மக்களுக்கு சதி செய்யவா? மக்களுக்கு உங்களிடம் கேட்க ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. அதனால் அவர்களின் உண்மையான ஒரு பிரதிநிதியாக உங்களிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் 800 பேர் இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்க உங்களை பெரிதாக எதையும் செய்ய சொல்லவில்லை. ஒன்று மட்டும் செய்தால் போதும். இனிமேலாவது எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டு கொடுத்து விடுங்கள். அது போதும். அடுத்ததாக, உங்களுடைய முரட்டு பிடிவாதத்தால் நடத்துகிற நீட் தேர்வால் இங்கு நடப்பதை சொல்வதற்கே மனசு வலிக்கிறது. அதனால் நீட் தேர்வு தேவையில்லை என்று அறிவித்து விடுங்கள். அது போதும். மேலும் என்னதான் நீங்க நேரடி மறைமுக கூட்டணி வைத்து குட்டி கரணம் போட்டாலும் தாமரை இலையில் தண்ணீரை ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஓட்டுவார்கள்? ஒரு MP சீட்டு கூட தரவில்லை என்பதால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஓர்வஞ்சனை செய்கிறது ஒன்றிய பாஜக அரசு. மேலும் பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்தாலும் அவர்களது வித்தையெல்லாம் வேலைக்கு ஆகாது. பொருந்தாத கூட்டணியாக பாஜக இருப்பதால் ஆட்சியில் இருக்கிற வெற்றி விளம்பர திமுக என்ன செய்கிறது தெரியுமா? பாஜகவுடன் உறவு வைத்துக்கொண்டு வெளியில் எதிர்ப்பது போல் ஒரு டிராமா பண்ணிக்கொண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது போங்க மோடி என்று பலூன் விடுவது, ஆளும் கட்சியாக இருந்தால் குடை பிடித்து வரவேற்பது, ரெய்டு வந்தால் போகாத மீட்டிங்கிற்காக டெல்லி செல்வது, அங்கே ஒரு மீட்டிங் நடத்துவது, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டும் மக்களே. டெல்லி மீட்டிங் அப்புறம் அந்த விஷயமே காணாமல் போயிருக்குமே. வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் என்று முதலமைச்சரை பார்த்து விஜய் கூறினார். இந்த நிலையில்தான் ஸ்டாலின் குறித்து மிகவும் கேலியாகவும் கிண்டலாகவும் விஜய் பேசியதால் கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்த நிலையில் விஜய் தாமாகவே முன் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களில் நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்க உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.